ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கதையோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். நம்ம மிஸ்ஸஸ் வெல்த் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க ஏன் நீங்கள் வேலையை விட்டு நின்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க அதை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையை? நான் உங்ககிட்ட காதல் சொன்னதுனால தானே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேனேஜர் இருக்கார்ல, அவரை பற்றியான விஷயந்தான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு இல்லைங்க, அது உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது, எனக்கு ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல தான். அவர் ரொம்ப நல்லவராச்சு, ஏன் என்னத்தை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா என்னென்னு கூட எனக்கு தெரியல. நான் அதனால தான் வேலையை விட்டு நின்றதுக்கு காரணமே அதான். அன்றைக்கி போன வாரத்தில் ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னார். நானும் போனேன். ஏன்னா அது முக்கியமான ஃபைல்மா பார்க்கணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஃபைலுங்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போனேங்க. ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு யாருமே இல்லை. எனக்கு அப்போயே கொஞ்சம் பிடிக்கல போகிறதுக்கே. என்னடா யாருமே இல்லை, இவர் மட்டும் இருக்கார், நம்ம வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. ஆனால் சரி நம்ம வேலைக்காக வந்திருக்கோம், அவங்க சொல்கிறத தான் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி நான் போனேன். ஆனால் அவர் என்கிட்ட பேசுகிற விதம், அவர் என்கிட்ட நடந்துக்கிட்ட ஒரு விதம் எனக்கு சரியாக படலை. ஆஃபீஸ்லேயும் ஒரு சில தடவை அவங்க அது மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. அதனால எனக்கு அது பிடிக்காததுனால, இப்போ நீங்கள்லாம் பழகுறீங்க என்கிட்ட, இத்தனை நாட்களாக பழகிறப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், நானாக ஒரு உரிமை கொடுத்தா கூட நீங்கள் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. ஆனால் அவர் பேசுகிறதே வேறு மாதிரி பேசுகிறாரு, எனக்கு அது பிடிக்கலங்க. அதனால தான் தொடர்ந்து நம்ம இங்கே இருந்தோம்னா அது நம்மளோட நல்லத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மாமா கிட்டே சொன்னேன். அவரும் சரிம்மா, உனக்கு அது பிடிக்கலன்னா நீ வேலையை விட்டு நின்றுக்கோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் டேரெக்டாக சொல்லலை இது மாதிரின்ட்டு. எனக்கு போக பிடிக்கல இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி விடுங்க, எல்லா இடத்துலையும் இது நடக்கிற விஷயந்தான் இருக்குது. இப்போ நம்ம தான் வேலைக்கு போய்க்கணும், இது மாதிரி ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்கங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அதுக்காகலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு டைலரிங்கு டைப்பிங்லாம் தெரிஞ்சவாசி இங்கே ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் கடை வைக்கிறாங்க. இப்போ இங்கே 2-3 பேர் வேலைக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு கூட சொல்லியிருக்கேன். அவங்க கூப்பிட்றேன், நீ நல்லா வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதம் ஒரு 8,000 சம்பளம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது ஓரளவு போதும், ரொம்ப எங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்லபடியாக வேலை பார்க்க மன திருப்தி இருக்குங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் மெனக்கிட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போணுச்சு. எனக்கு அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க பிடிக்கல. அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு ஒரு கம்பெனியில் இங்கே தெரிஞ்சவங்க மூலயமா ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒரு நல்ல கம்பெனியில், அதை விட ஒரு பெரிய கம்பெனியில் சம்பளம் அதிகமாக வேலை கிடச்சிச்சு. எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அக்காவுக்கு இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுதுடா, அதனால் உனக்கு மேரேஜ் பண்ணணும், அப்பா தான் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் ஒரு மாதம் போகட்டும், நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அம்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு, என்ன இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் அம்மா கிட்ட இது மாதிரி விரும்புகிறேன் பண்ணுறலாம் சொல்லலை. அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அதை அழைச்சிட்டு வந்திருந்தான். அக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் அவங்கள விரும்புகிற விஷயம்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அக்கா அம்மா கிட்ட பேசினா, இது மாதிரி அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறாமா, இது மாதிரி அவங்க கணவர் ஏற்கனவே இறந்துருக்காங்க, நல்ல பொண்ணாக இருக்கா, அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல விரும்பிகிட்டு இருக்கான் இப்போ 1 வருஷத்துக்கு மேலே, நீ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் அம்மா கோவப்பட்டு அதெல்லாம் வேணாம், சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி, அவன் விருப்பத்துக்கு தானமா நம்ம கல்யாணம் பண்ணணும், நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுமா, அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது. ஒரு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம மட்டும் நிம்மதியாக இருக்க முடியுமா, இல்லை அவனும் நிம்மதியாக இருக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை கல்யாண வாழ்க்கை ஏற்படுத்திக்கணும், அதை ஒழுங்காக ஏற்படுத்திக்கணும். அவனுக்கு பிடிச்ச விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணுமா, அவனுக்கு பிடிச்ச ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா ஒன்றுமே பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே ஒரு வாரம் எங்கள் வீட்டில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து
அவன் ஆசை அதுதானா, அதை நிறைவேற்றி வைப்போம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நான், அம்மா, அப்பா, அக்கா எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு போனோம். அவங்களும் சம்மதம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலையில் இருக்கான், பரவாயில்ல, இவன் ஏன்னா நம்ம தங்கச்சி நல்லா பார்த்துக்குவாங்கன்னு அவங்க அக்கா நம்பினாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து ஒரு இடத்துல நல்ல வேலை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். அதனால் அவரும் வந்து என் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அப்புறம் எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நல்லபடியாக வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். நல்லபடியாக எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. அம்மா அப்பாலாம் எங்களோட தான் இருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதையை லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.